அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஆண்டில் மொத்தம் 4 கிரகணங்கள் நிகழுதுங்க. அதில் 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் அப்படின்னு இந்த ஆண்டு கிரகண நிகழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். முதல் கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை அன்று நிகழுதுங்க. கடைசி கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ இருக்கு. அதே மாதிரி ஜோதிடர்களின் கூற்றுப்படி ஹோலி பண்டிகை அன்று முழு சந்திர கிரகணம் ஏற்படும். இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படிங்கிறதுனால சூதக காலம் கடைபிடிக்கப்படாது. அடுத்த கிரகணம் சூரிய கிரகணம், இதுவும் இந்தியாவில் தெரியாதுங்க. அப்படின்னா 2025 ஹோலிக்கு பிறகு எப்போது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் அவை தெரியுமா அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற கிரகங்கள் தெரிய வாய்ப்பு கிடையாதுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நிகழக்கூடிய அந்த 2 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. அதாவது 2025ஆவது ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் ஹோலி பண்டிகை அன்று, அதாவது மார்ச் 14ஆம் தேதி காலையில் 9:27 மணிக்கு தொடங்கி மாலை அதாவது பிற்பகல் 3:27 மணிக்கு முடிவடையுது. ஹோலி பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய 2வது கிரகணம் அப்படின்னா சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம்ங்க. இது இந்தியாவில் தெரியாது. இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி பிற்பகல் 2:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:13 மணிக்கு முடிவடையுது. 3வது கிரகணம் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம். இந்த கிரகணம் முழு சந்திர கிரகணம். இது செப்டம்பர் 7லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே நடைபெறுது. காலையில் 9:56 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:26 மணிக்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4வது மற்றும் கடைசி கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா பகுதி சூரிய கிரகணம். இந்த கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 10:59 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:29 மணிக்கு முடிவடையுதுங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணம் பார்க்கும் பொழுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுது. அதனால் சூரிய ஒளி பூமியை முழுமையாக அடையிறது தடுக்கப்படுதுங்க. சந்திரனினுடைய நிழல் பூமியில் விடுறதுனால சூரியனினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும். இது பகுதி, வளைய மற்றும் முழு அப்படின்னு 3 வகையான சூரிய கிரகணங்களாக பிரிக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிரகணங்கள் நிகழக்கூடிய தருணத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும். பெரும்பாலும் அவர்களுக்கு சாதகமான நிலைகள் அதிகபட்சமாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது. ஒரு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பெரும்பாலும் சொல்கிறத விட முழுமையான ஒரு சுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம். முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒரு அவசரம், அலட்சியம், ஏனோ தானோ அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அவ்வப்போது சிறு சிறு எதிர்ப்புகள், சிறு சிறு சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை தங்களுக்கு ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது புதிய தொழில் முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். இருந்தாலும் சிந்தித்து ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி தொழிலில் வந்து புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 3 முக்கிய அமைப்புகளை புதன் பகவான் அலங்கரிக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில். அதே போல் சூரிய பகவான் 10வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நிம்மதியை, சுபிக்ஷத்தை, சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க. அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்க, இல்லை காதல் புதியதாக மலர்ந்தவர்கள், இல்லை காதலரை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக, வருமானம் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சறுக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க. வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி நீங்கள் காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் நற்பலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வார். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாக வேலை பளு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது 2வது வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம், உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும். பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்தியக்கூறும் ஏற்பட போகிறது. தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்குங்க. தேவையற்ற நண்பர்கள் தானாக விலகிடுவாங்க. அதனால் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் பிரிந்து விட்டார்களே அப்படின்னு எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். இந்த காலம் முழுவதும் தங்களுக்கு கடவுள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுப்பாரு. கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு விலக்கி வைப்பார். கடவுளின் மீது பாரத்தை போட்டு அன்றாட வேலையை துவங்குங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பல வகைகளில் எல்லா விஷயங்கள்லையுமே சரியாக பிளான் பண்ணி நீங்கள் செய்வீங்க. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். இந்த காலத்தில் வேலை, தொழில் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. வேலை, வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயம் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட பாருங்க. வெளி இடங்களில் உணவு சாப்பிட்றத தவிர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா வயது முதிர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மாணவர்கள் நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களில் சுற்றக்கூடாது. அதே மாதிரி இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஓட்டம் அதிகமாக தங்க இருக்கும். ஒரு இடத்துல உங்களால் நிலையாக தங்க முடியாது. நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். வேலை சம்பந்தமாக வெளியூர், வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அப்படின்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சில பேருக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் போல்டாக நடந்து கொள்ள பாருங்கள். எதற்கெடுத்தாலும் தயங்க வேண்டாம். தவறு அப்படின்னு மனதிற்கு பட்டால் தவறை எடுத்து சொல்லுங்கள்.
உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. அப்போ தான் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியங்க. சேமிப்புகள் கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். முதல்ல வேலை, பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க பாருங்க. நேரத்தை அனாவசியமாக செலவு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தவர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. முன்கோபத்தை குறைத்து கொள்வது அவசியமான ஒன்று. பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையோடு சண்டை போட வேண்டாம். இந்த காலம் சின்ன சின்ன எதிர்ப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியம்.